கந்துக மதக்கரியை வசமா நடத்தலாங் கரடிவெம் புலிவாயையும் கட்டலாம் ஒரு சிங்கம் முதுகின்மேற் கொள்ளலாங் கற்றவி எடுத்தாட்டலாம் வெந்தழலின் இரதம் வைத்த ஐந்துலோகத்தையும் வேதித்து விட்டுண்ணலாம் வேறொருவர் காணாமல் உலகத் துளாவலாம் விண்ணவரை ஏவல் கொள்ளலாம் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் மற்றொரு சரீரத்தினும் புகுதலாம் சலமேல் நடக்கலாம் கனல் மேல் இருக்கலாம் தன்னிகரில் சித்தி பெறலாம் சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிது சத்தாகியன் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமயானந்தமே. குதிரைகளையும் மத யானைகளையும் வசப்படுத்தி நடத்துவது செய்யக்கூடியதுதான். கரடிவாயையும் வெம்புலிவாயையும் கட்டுவதும் செய்யக்கூடியதுதான். ஒரு சிங்கத்தின் முதுகிலேறி பயணிப்பதும் சாத்தியமாக கூடியதுதான். கொடிய நச்சுப்பாம்புகளை கையில் எடுத்து ஆட்டுவிப்பதும் நடக்கக்கூடியதுதான். நெருப்பில் பாதரசத்தை இட்டு 5 வகை சாதாரண உலோகங்களையும் தங்கமாக மாற்றி விற்று பெரும் செல்வம் பெற்று வாழ்வதும் முடியக்கூடியதுதான். வேறொருவர் பாராதபடி அரூபமாக உலகத்தில் சஞ்சரிக்கவும் செய்யலாம். தேவர்களை நம் ஏவல் கேட்க பண்ணலாம். எந்நாளும் இளமை பருவத்துடன் இருக்கலாம். வேறொரு உடலுக்குள் கூடுவிட்டு கூடு பாயும் வித்தை மூலம் பிரவேசிக்கலாம். நீரின் மேல் நடக்கலாம். நெருப்பின் மேல் தங்கியிருக்கலாம். இணையற்ற இன்னும் இதர பல சித்திகளையும் பெறலாம். இந்த சாகசங்கள் எல்லாம் சாத்தியப்படக்கூடியவைதான். ஆனால் மனத்தை அடக்கி சும்மா இருக்கின்ற வல்லமை இவை எல்லாவற்றை விட அரிதினும் அரிதாம். உண்மையாகி என்னுள் குடிகொண்டிருக்கின்ற ஞான ரூபமாகிய கடவுளே ஒளிமயமான பேரின்பமே.